நாம் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் தான் பண்ண போகிறோம். சாம்பார் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பை கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள்தூள், தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு 4 விசில் வேக வச்சு இறக்கி தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 5 வரமிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சரில் போட்டு அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 15 போல சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டே இறக்குனா டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.